சிங்கத்தின் குகைக்குள் சிறு நரிக்கு இடம் கொடுத்தோம். செந்தமிழ் நாட்டின் உரிமை இழந்தோம். பொங்கும் உணர்வில் எழுந்தமிழர் அரசு போர் தொடங்கிட்டு கொட்டடா முரசம்ங்கிறான். தமிழ்நாடு புதுச்சேரி என்று பிரித்து பார்க்கறதில்லை. ஒரே நிலம்தான் தமிழனுக்கு இருக்கிற தாய் நிலம். தமிழன் அறம் சார்ந்த தமிழர் இனத்தின் மாண்புமிக்க ஆட்சியை இந்த மண்ணில் நிறுவுவது இந்திய துணைக்கண்ட மட்டுமல்ல, உலக நாடுகள் திரும்பி பார்க்கிற அளவிற்கு ஆழ்வது. வேலை இல்லை என்ற சொல்லிற்கே இனி வேலை இல்லை என்ற நிலையை உருவாக்குவது. வறுமைக்கு வறுமையை வரவைப்பது, பசிக்கு பசி வரவைப்பது. அததான் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வரும், பசிக்கும் பசி வரும் இந்த பைந்தமிழர் ஆட்சியிலே. எப்படி பசி இல்லாம ஒழிப்ப? ஒரே ஒரு தடவை வாய்ப்பு கொடுத்து பாருங்க, ஒழிக்கிறனா இல்லையா? நான் சொல்ல சொல்ல அவன் பேசிக்கிட்டே வருவான், தானா சிந்திச்ச மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா, பல பேர் என் எச்சில் தான் கட்சியை நடத்திக்கிட்டு இருக்கான். நான் முத நாள் பேசிட்டு போவேன், அவன் அடுத்த நாள் பேசி அவனே பேசின மாதிரி வேற பேசுவான். நம்ம வரலாறு சொன்னா அவங்க கதையா சொல்லுவாங்க. அதை இப்போதான் நம்ம மாடு வளர்க்கணும், ஆடு வளர்க்கணும்னா ஐயோ ஆடு மாடு மேய்க்க சொல்லிட்டா ஐயோ அப்படின்னு. இப்போ 4 கோடி லிட்டர் பாலை உற்பத்தி செய்ய போகிறாங்களா? எங்கே குழாயிலிருந்து பீச்சு வேலாம் மாடு வளர்க்க அதை மாடு வளர்க்காம பார்க்கணும், பொறுத்து தான் பார்க்கணும். ஒருவேளை குழாயை திருங்கினா பால் வர்ற மாதிரி கூட கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா திராவிட மாடல், இந்த மாடலே பழைய மாடல், இதில் 2.0 வேற. ஓன்னு எங்கள் அப்பத்தாலாம் சொல்லு, கால கொடுமையப்பா, இப்படி ஒரு கொடுமையில் நம்ம சிக்கிக்கிட்டோம். பதினாறு முறை சட்டசபையில் தீர்மானம் போட்டிருக்காங்க, புதுச்சேரியை தனி மாநில உரிமை பெறுவது, தனி மாநிலமாக அறிவிக்கணும், மாநில உரிமை பெறுவது அப்படின்னு 16 முறை. காங்கிரஸ் ஆண்டு இருக்கு, பிஜேபி தயவோடு எங்கள் ஐயா ஆண்டுகிட்டு இருக்காரு. நம்ம வலுவா அழுத்தம் கொடுத்தோம், மனு கொடுக்குறாப்ல. மாகே ஏனம் வேண்டாம், மாநில உரிமை வேண்டும். மாநில உரிமை கர்நாடகா, கேரளா, தமிழ்நாடு, பீகார், குஜராத் போல புதுச்சேரி என்ற ஒரு தமிழர் மாநிலம். தமிழனுக்கு இன்னொன்று தாய் நிலம். எங்க ஒரு தடவை உங்க மகனை ஜெயிக்க வைங்க, அது ஆகுதா இல்லையான்னு பாருங்க. அவன் தரமாட்டான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி, வசதி படைத்தவன் தரமாட்டான், வயிறு பசித்தவன் விடமாட்டான். உங்க பிள்ளைகள் எங்களை மாதிரி பல ஆண்டுகளா, பல நூறாண்டுகளா பசித்து கிடக்கிற பிள்ளைகள்கிட்ட கொடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? அடிச்சு பறிப்போம், அடிச்சு பறிப்போம். கெஞ்சறது இல்லை, கெஞ்சறது இல்லை. இது என் நிலம், என் உரிமை, இது என் மாநிலம், தமிழரின் இன்னொரு தாய் நிலம். தனிச்சு நிற்கிறதுங்கிறது இல்லை. இது ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஏற்ற பிள்ளைகள். இதுவும் ஒரு தற்சார்பு தான், எவனையும் சார்ந்து இல்லாம. அவர் ஒரு 5 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? இவர் ஒரு 10 ஓட்டு வாங்கி கொடுத்துட மாட்டாரா? அறிவு சமூகம் ஒன்றை சிந்திக்கணும். கூட்டம் அரசியலாகாது, கொள்கைதான் அரசியலாகும். கூட்டத்தில் ஒருவனாக நிற்பவனுக்கு வீரமோ துணிவோ தேவையில்லை. தனித்து நிற்பவனுக்குத்தான் வீரம் தேவைப்படுகிறது. நாங்கள் தனித்து நிற்கிறோம், காரணம் நாங்கள் வீரர்கள், நாங்கள் வீரர்கள். 35 ஆண்டுகள் ஒரு நாட்டின் இராணுவத்தை 2,80,00,000 இராணுவ வீரர்களை வெறும் 25,000 புலிமரர்களை வைத்து 35 ஆண்டுகள் ஒருவன் போரிட்டு இருக்கிறான். அந்த 25,000 வீரர்களை வீழ்த்த 22 நாடுகள், உலக நாடுகள் ஒன்று திரண்டு ஒரு படையை திரட்டி வந்து அந்த 22 நாடுகளோடும் தானித்து போர் செய்த மறவன் என் உயிர் தலைவன் மேதகவே பிரபாகரன். அவன் மகன் நாயினால் நாயோட வேட்டைக்கு போகலாம், பன்னி பத்துனா பன்னியோட தெருப்பு சுத்தலாம். ஆனால் புலி தனித்து வேட்டையாடினால்தான். ஏன் 1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தனித்து நிற்கிற திமிரோடு நிற்கும்.
தனித்து நின்றாலும் 1000 விலங்குகளோடு நிற்கிற திமிரோடு நிற்கும். நாங்கள் கற்றுக்கொண்டது எத்தனை 1000 பேரையும் எதிர்த்து நில், ஆனால் எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. உன் பயணம் உன் கால்களை நம்பித்தான். அடுத்தவன் கால்களை நம்பி என் பயணத்தை தொடங்கினான். நான் புதுச்சேரி போகணும்னா அவன் என்கிட்ட வடச்சேரி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். நான் திருப்பூர் போகணும்னா அவன் திருப்பதி போய் நின்றுக்கிட்டு இருப்பான். கால்கள் வழிநடத்தி நடக்கிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள், கனவு வழிநடத்தி போற பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தலையிலிருந்து பேசாமல் தாளிலிருந்து பேசுகிற பிள்ளைகள் அல்ல உங்கள் பிள்ளைகள். மக்களின் பிரச்சனைகளை தாளிலிருந்து பேசுவதில்லை, எங்கள் தலையிலிருந்து பேசுவோம். ஏன்? அவர்களிடம் இருந்து அவர்களுக்காகவே வந்த பிள்ளைகள் இந்த பிள்ளைகள். அதனால்தான் இங்கே தலைவன் தொண்டன் என்று எவனும் இல்லை. ஒரே பிள்ளை, தமிழ் தாயின் பிள்ளைகள், அண்ணன் தம்பிகள், அக்கா தங்கைகள், சித்தப்பன் பெரியப்பன் மாமன் மைத்தான் உறவு பிணைப்புக்குள் ஒன்றி பிணைந்து நிற்கிற கட்சி நாம் தமிழர் என்கிற அரசியல் கட்சி. நாங்கள் எல்லாம் இந்த கட்சியில் சேரல, நாங்கள் எல்லாம் சேர்ந்து எங்கள் இனத்திற்கு ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறோம்.